எதுக்கு இந்த மயிலக்கா ஃபோன் பண்ணாங்கன்னு தெரியல. ரொம்ப பதட்டமா பேசினாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வாங்க, அத்தை வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன எதுவுமே பேசாம கட் பண்ணிட்டாங்க. நாம என்னன்னு கேட்கறதுக்குள்ளேயே ஃபோன கட் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இங்க பதறி போய் மீனாவும் போறாங்க. மயிலும் ஃபோனும் கையுமா வந்துட்டு ரொம்ப கோவத்தோட வந்து வீட்டுக்கு போறாங்க. போனது மட்டும் இல்லாம, "அத்தை வெளியில வாங்க அத்தை" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன இது வந்துட்டு மயில் குரல் மாரி இருக்கு. இங்கெங்க வந்தா?" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து கோமதி கிச்சன்ல வேலையெல்லாம் அப்படியே போட்டது போட்ட பாக்குல போட்டு வெளில வராங்க. அப்ப பாண்டியனும் ரூம்லேருந்து வர்றாங்க சத்தம் கேட்டோன்னே. அப்ப வந்துட்டு, "எங்கேங்க அத்தை அவரு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அவன் எல்லாம் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். யார கேட்டு வீட்டுக்குள்ள வந்த?" அப்படின்னு சொல்றாங்க. "சும்மா இந்த வீட்டுக்குள்ள வந்து நான் ஒண்ணும் உறவு கொண்டாடவெல்லாம் ஒண்ணும் வரல. அவர பார்த்து 4 வார்த்தை பேசிட்டு போலான்னு தானே வந்திருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்ன பேச்சே ஒரு தினுசா இருக்குது. இவ்வளோ இப்படியெல்லாம் பேசுற ஆளா நீயி? அப்படியே முன்னாடியெல்லாம் பம்பி பம்பி நடப்ப" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் இப்ப அப்படிதான் இருந்தேன். ஆனா காலம், சூழ்நிலை எல்லாமே நம்ம மனுஷங்கள மாத்துதுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு பணியன்ட்டு, "என்னப்பா ஏப்பா இவ்வளோ தூரம் கோவமா வந்திருக்க? என்னப்பா ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அவர் இருக்கிறாங்களா இல்லையாங்க மாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "டேய் சரவணா வெளில வாடா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரவணனும் வெளில வராரு. வந்தோன்னே, "இவ எதுக்கு இங்க வந்திருக்கிறா?" அப்படின்னு சொல்றாங்க. "போதும் சும்மா என்னைய வந்த பக்கமெல்லாம் எதுக்கு வந்த? ஏன் வந்த? எதுக்கு ஃபோன் பண்ண? எதுக்கு என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு திட்டினதெல்லாம் போதும். இனிமேல் நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னடி என் பையன்கிட்ட நேருக்கு நேர் நின்று உனக்கு பேசுகிற அளவுக்கு உனக்கு வந்து தைரியம் வந்துருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கேட்குறாங்க. "அத்தை உண்மையை கேட்கறதுக்கு தைரியம் எதுக்குங்க அத்தை வரணும்? உண்மையை கேட்கறதுக்கு உண்மை மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் போதாதா?" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனாவும் அங்கே வந்துடுறாங்க. "வா மீனா" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே உடனே மயிலும் கூப்பிட்றாங்க. "என்னடி உனக்கு கால் பண்ணி வர சொன்னால அவ?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அத்தை இருங்க அத்தை, எதுக்கு என்னன்னு தெரியல எனக்கும் தெரியல. ஃபோன் பண்ணி வாங்கன்னு மட்டும் தான் சொன்னாங்க. நானே பதறி அடிச்சு போய் வந்து நின்றுருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே வந்துட்டு கோமதி, "இந்த வீட்டில் என்னது நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, உன்னை மீறி ஏதாவது நடக்குமா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட பேசுகிறாங்க. "அத்தை நீங்கள் வேறங்க அத்தை" அப்படின்னு சொல்கிறாங்க. "அக்கா எதுக்குக்கா வர சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இருமி நான் சொல்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "ஆமாம் நான் வந்து கோயிலில் வச்சு இப்படி குழந்தை வயித்துல இருக்குன்னு சொல்லி சொன்னப்போ என்ன சொன்னீங்க? இந்த குழந்தைக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. யாருக்கு பிறக்க கூட குழந்தையோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை அப்படியே அவ்வளோ தூரம் என்னை கேவலப்படுத்தி பேசுனீங்களே. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து நான் வந்து வாழ்க்கை கொடுங்க, உங்களோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கவே இல்லை. இது அப்படியே கடந்து போயிடலாம். ஏன் அம்மா அப்பா இல்லாமல் குழந்தை யாரும் வளர்த்துறது இல்லையா? என்னால் என்ன முடியுமோ என் பிள்ளையை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இனிமேல் எங்கள் வீட்டு ஆளுகள்கிட்டேன்னு சொல்லிட்டேன். இனிமேல் என் வாழ்க்கை பற்றி யாரும் இது தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படி தான் இருந்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா நீங்கள் ஒரு பொண்ணோட சுற்றிட்டு இருக்கிறீங்க. அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தேன், சரி ஓகே ஏதோ எதாச்சியாக வந்து தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறது பழகிறது வண்டியில் போகிற விதமெல்லாம் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா கோமதி, "என்னடி என் பையன் மேலே பழியை போட்டு வந்திருக்கேன் நீயே" அப்படின்னு சொல்கிறாங்க. "நான் பழியும் போடல குழியும் போடல மாமா, இந்தாங்க மாமா இந்த ஃபோனில் இருக்கிற வீடியோவை நீங்களே பாருங்கள். நான் எதை சொன்னாலும் பொய்ன்னு தான் சொல்லுவீங்க. வீடியோவோட வந்துட்டா எதுவும் சொல்ல முடியாதுல்ல உங்களால்" அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே வந்துட்டு அப்படியே வந்துட்டு பாண்டியன் செம ஷாக் ஆகுறாங்க. "இங்கே கொடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படி சரவணன் மூஞ்சியில் ஈயோடாமல் அப்படி நின்றுருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்கிற மீனாவோ, "என்னம்மாம்மா கோயிலில் தான் பேசுனீங்க, ஃப்ரெண்டு தான் மட்டும் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டு டீ கிடைக்கும், அங்கே இங்கேயும் கூல் ட்ரிங்க்ஸ் கிடைக்கும், போய் போய் எல்லாம் குடிச்சிட்டு பேக்கரிக்கெல்லாம் போய் சாப்பிடவும் பிடிக்கும், இப்படி வந்து வண்டியில் பப்ளிக்காக வந்து ஒன்றா போகவும் வராமல் இருக்கீங்க. என்னம்மாம்மா அதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கேட்குறாங்க. "அப்போ இந்த விஷயம் உனக்கு முன்னாடி தெரியுமாடி?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. "இல்லைங்க அத்தை, இது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் நான் வந்து திடீர்னு எங்களுக்கு கோவிலில் வச்சு பார்த்தேன். அப்போயே கேட்டேன், அது வந்து ஃப்ரெண்டுன்னு மட்டும் தான் சொன்னார். அதனால் நான் அதோட விட்டுட்டேன், நான் எதுவும் கேட்கல" அப்படின்னு சொல்கிறாங்க. "பார்த்தீங்களாங்க இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் இவளுக்கு தெரியும் போல இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. "அதெல்லாம் இருக்கட்டும் வம்சரு" அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் இங்கே வாடா" அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை கூப்பிட்றாங்க. அப்போ "சொல்லுங்கப்பா" அப்படின்னு சொல்கிறப்போ, "என்னடா அதெல்லாம் என் மானத்தை வாங்குறக்குனே இருக்கே நீயே. ஏற்கனவே கேஸ் வந்து கோர்ட்டில் போயிட்டுருக்கு. அது வந்து போயிட்டுருக்கு எதுக்குடா இந்த பொண்ணோட சுற்றிட்டு இருக்கிற நீயே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ "இல்லைப்பா இது ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான்ப்பா. ஃப்ரெண்டு பழகிற மாதிரி தெரியலையே. தோல் மேலெல்லாம் கையை போட்டு வண்டியில் உட்காந்துட்டு போகிறாங்க. என்னது கடையில் பணம் கொடுக்குறதுக்குள்ள நீ அவங்க கையை பிடிக்க அவன் உன் கையை பிடிக்க. என்னடா அதெல்லாம் ஊர் உலகத்தில் 4 பேர் பார்த்தா என்னடா பேசுவாங்க? பையனை வளர்த்தி வச்சுருக்க லட்சணத்தை பாருங்கலாம் பேசுவாங்க. ஏற்கனவே வந்துட்டு மருமகளை வீட்டை விட்டு முடிக்கி விட்டாங்க. அடுத்த வந்துட்டு இந்த பையன் இன்னொரு பொண்ணோட சுற்றிட்டு இருக்கிறான். அப்போ உன்னுடைய கேரக்டர் தப்பாக தான்டா பேசுவாங்க. இவங்க பண்ண தப்பெல்லாம் இப்போ கண்ணுக்கு தெரியாது ஊர் உலகத்தில். நீ பண்ணுற தப்பு தானே தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அப்பா அப்படிலாம் இல்லைப்பா, சும்மா ஃப்ரெண்டு தான்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இங்கே பாருங்க நான் இந்த வீட்டில் வந்து என் வயிற்றில் குழந்தை வளருது, உங்கள் வீட்டு வாரிசு வளருதுன்னு நான் சொல்லணும்னு நினைக்கவும் இல்லை. இந்த விஷயம் மீனாவுக்கு தெரியும். மீனா தான் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணா. அவளையும் நான் வீட்டில் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். இது வரைக்கும் அவள் சொல்லின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு இப்போ வந்து நான் சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். என்னமோ வந்துட்டு நான் என்னமோ ஒழுக்கம் கெட்டவ அப்படிங்கிற மாதிரி உங்கள் பையன் பேசிட்டு போனார். ஏன் வயிற்றில் வளர்கிற குழந்தை அவருக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி பேசிட்டு போனார். இது வரைக்கும் நான் வந்துட்டு இவரை கல்யாணம் பண்ணது 1008 பொய் பேசி எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அதை நான் வந்துட்டு ஏதாவது வெளியில் வந்தால் போய் பிரச்சனை ஆயிருமோ அப்படிங்கிறக்காக தான் வந்துட்டு அது எங்கள் அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின ஒழிஞ்சு மற்றபடி நான் என்கிட்ட எந்த தப்பும் இல்லை. எந்த ஆம்பளையும் நான் ஏறெடுத்து பார்த்தது கூட கிடையாது. இவர் தான் உலகம்னு நினச்சேன். அது இவர்கிட்ட கோயிலில் வந்து நான் பேசுகிற வரைக்கும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். இவர் ஏதோ கோவத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தானே புரியுது, அவர் இன்னொரு பொண்ணை பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கப்ப என்னை பார்த்தா அவருக்கு எப்படி இருக்கும்? பிடிக்காம தானே போகும். அது மட்டும் இல்லாமல் என் வயதில் குழந்தை வளர்ந்தா கூட அது யாருக்கு பிறக்க போகிற குழந்தையோ அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லுவார். நான் இது நாள் வரைக்கும் நான் வந்துட்டு நான் பண்ண தப்புனால தான் இவ்வளோ தூரம் நம்மகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இனிமேல் வந்து நான் வந்து இவர்கிட்ட கெஞ்சிருக்க எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதுபோல் கோர்ட்டும் கேஸுன்னு அலைய வச்சு உங்களுடைய வாழ்க்கை
வாழ்க்கை இது பண்ணவும் மாட்டேன். டைவர்ஸ்க்கு தானே நான் கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கல்ல, அதுக்கு நான் வந்து சைன் பண்ணி கொடுத்துட்றேன். மனப்பூர்வமாக நான் உங்களை வந்து விடுதலைக்கு கொடுத்துட்றேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு நீங்கள் இருங்க. ஆனால் என் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இனிமேல் யார் வந்து இந்த குழந்தை எங்கள் வீட்டு குழந்தை எங்கள் வீட்டு வாரிசுன்னு சொல்லிட்டு தயவுசெய்து உறவு கொண்டாடிட்டெல்லாம் வந்துடாதீங்க. உங்கள் பையனை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்குல்ல, அதுதான் சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே உடனே வந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துருக்க கோமதி, நில்லுமா மயில் நில்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குங்க அதை நிற்க சொல்கிறீங்க? என் வயிற்றில் உங்கள் வீட்டு குழந்தை வளருதுங்கிற கூட தானே என் மேலே மதிப்பு கொடுத்து என்னை வந்து நில்லுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துருக்க பாண்டியன், கொஞ்சம் அமைதியாக இருமா, அவசரப்படாதம்மா, என்னென்னமோ நடந்து போச்சு, இப்படிலாம் எனக்கும் நினைக்கவே இல்லை, உன் வயிற்றில் குழந்தை வளர்றதுன்னு கூட எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏப்பா மீனா, நீயாவது சொல்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிங்க கேட்குறாங்க. ஆமாம் அதான் சொன்னேன், அவங்க தான் ஆர்ட்டி சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. மாமா இப்படி ஒரு வார்த்தை சொன்னோன்னு மயிலக்கானால் அது தாங்கிக்கவே முடியல. யாராக இருந்தாலும் எந்த பொண்ணாக இருந்தாலும் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னால் யாருனால தான் தாங்கிக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துருக்க கோமதி, டே என்னடா எங்கள் வளர்ப்பையே நீ கொச்சப்படுத்திட்டு இருக்கிற நீ, ஏன்டா இப்படி தாண்டா ஒரு பொண்ணை பார்த்து கேட்பியாடா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாண்டியன் வந்துட்டு சட்டுன்னு வந்துட்டு யோசிக்காமல் சரவணன் கணத்திலே அடிச்சிடறாரு. என்ன கோவம் வேணா இருக்கலாம், அதுக்காக கோவத்தில் என்ன வேணா பேசலான்னு இல்லைடா, இப்படி தான் நீ பேசுவியா நீ பேசுனது தப்பு, அதே போல் இந்த பொண்ணோட சுற்றிட்டு இருக்கிறது ரொம்ப தப்புடா, அதுக்கு தான் டெலிவரி கொடுக்க போகிறேன்ட்டு போயிட்டு 10 நிமிஷத்தில் வர வேலையெல்லாம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு வரையா, இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீனா என்னன்னா கோயிலில் பார்த்தாங்கிறா, நீ என்னடானா வண்டியில் சுற்றிட்டு இருக்கிற, என்னடா நடக்குது ஊருக்குள்ளே யார் என்னென்ன பார்த்து நம்மளை பற்றி என்னென்ன பேசினாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. போதும்ப்பா, இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்கப்பா, நீங்களே அமைச்சு வச்ச வார்த்தை நல்ல வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தான் நான் வந்துட்டு எதுவும் சொல்லாமல் நான் வந்துட்டு கழுத்தில் தாலியை கட்டினேன். அதுக்கப்புறம் குடும்பமே சேர்ந்து என் தலையில் மிளகா அரைச்சிட்டாங்க, நம்ம குடும்பத்தையே வந்துட்டு ஏமாற்றிருக்காங்க. இப்படி இருக்கிறப்போ இவளோட நான் முன்னாடி இவளோட சேர்ந்து வாடுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரியே விரும்பின அந்த அஞ்சலிவே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அவள் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும், என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கட்டணும் மயில், என்ன சொல்கிறீங்க, அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பொண்ணை விரும்புனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு கோமதி என்ன சொல்லணும்னு தெரியாமல், இல்லைம்மா மயில், அது வந்து அப்போ இப்போ நீங்கள் இந்த உண்மையெல்லாம் மறைச்சு கல்யாணம் பண்ணதெல்லாம் கல்யாணமாக தெரியலையா, அப்போ நீங்கள் பேசுனதெல்லாம் பொய்யா தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் பாண்டியன் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. மாமா சொல்லுங்கள் மாமா, நீதி நியாயம்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் பேசுவீங்க, நாங்கள் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லுவீங்க, எங்களை விட நீங்கள் பெரிய போய் பேசியிருக்கிறீங்களே, இவருக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்காமல் என்னையே வந்து கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ என் வாழ்க்கைக்கு எடுத்து குடிச்சு வரைக்கும் வச்சுக்கிறீங்களே, யார்கிட்ட போய் நான் கேட்க முடியும், இதுக்கு நீங்கள் தானே பதில் சொல்லணும், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லாமல் மயில் இது கோவப்படாத, எல்லாம் பார்த்து பக்குவமாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தானே எங்கள் வீட்டிலே சொன்னாங்க, நீங்கள் கேட்கவே இல்லை, எத்தனை தடவை நான் கடைக்கு வந்திருப்பேன், வீட்டுக்கு வந்திருப்பேன், இவரை வழியில் பேசியிருப்பேன், கோவிலில் வச்சு பேசியிருப்பேன், எத்தனை தடவை நான் அந்த கோர்ட்டு வாசலில் வச்சு நான் கேட்டேன், யாருமே வந்து நான் சொன்ன வார்த்தையை காது கொடுத்து கூட கேட்க தயாராக இல்லை. ஆனால் இப்போது நீங்களாம் தப்பு பண்ணீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணும், அப்படி தானே, இனிமேல் வந்துட்டு எனக்கு இந்த வீட்டுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதி உடனே இது இப்படியெல்லாம் அவசரப்பட்டு பேசாதேன்னு சொல்கிறாங்க. அப்போ மீனா வந்துட்டு, அக்கா இந்த வீட்டில் வாழணும்னு தானே ஆசைப்பட்டீங்க, வெளியே வரப்போ நீங்கள் ஏக்கா வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மீனா, ஏன் மீனா அவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் நான் கேட்டுட்டு போகணுமா, அவர் வந்துட்டு இந்த குழந்தைக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லைங்கிறாரு, இங்கே பாருக்கு அதெல்லாம் கோவத்தில் ஏதோ பேசிட்டாரு அப்படின்னு சொல்கிறப்போ சரவணன் வந்துட்டு, இங்கே பாரு மற்ற கோவத்தில் தான் ஏதோ மனசரியாமல் நான் பேசிட்டேன், அதுக்காக நீங்கள் பண்ணதெல்லாம் கரெக்டுன்னுலாம் நான் சொல்ல வரல, இருந்தாலுமே வந்துட்டு நான் பேசுனது தப்பு தான், நீ மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. மன்னிப்பு கட்டணம் வந்துட்டு மயில் ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்குறாங்க. எதம்மா மன்னிக்க சொல்கிறீங்க, அப்படி ஒரு வார்த்தையை பேசிட்டீங்க, அந்த வார்த்தை கேட்டு என்னால் நொறுங்கி போயிட்டேன்னு